திமுக கூட்டமாக இருந்தால் போகிற வேளை 4 பேர் அடித்து மடை உடைச்சிருப்பானுங்க. ஒரு டீ கடையிலையோ வீட்டிலேயோ எங்கேயோ நிறுத்தி பிரச்சனை பண்ணி எதை கடையை அடித்து உடச்சி ஓசியில் பிரியாணி கேட்டு ஓசியில் சாப்பாடு கேட்டு இன்னும் பிரச்சனை பண்ணியிருப்பானுங்க. திருமாவளவன் ஹீஸ் அ டிசல்யூஷன் பர்சன். திருமாவளவன் ஒரு சாதாரண ஒரு நிதானமான மனநிலையில் இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. மாநாடு நடக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நிறைய அடிதடிகள், ஏறி குதிக்கிறது, சேரை போட்டு உடைக்கிறது, ஸ்பீக்கர் சிஸ்டம், சவுண்ட் சிஸ்டம், எல்இடி போட்டு தள்ளுறது, இல்லை கூச்சல் போடுறது, இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள், கமோஷன்ஸ் இருக்கும். தமிழ்நாட்டில் எந்த கட்சி, எந்த ஜாதி அமைப்பு, எந்த தனிப்பட்ட அமைப்புகள் யார் கூட்டம் நடத்தினாலும் அதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு வகையில் இடையூறுகள் தான் இருக்குது. இடையூறுகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் தான் இருக்குது. வன்னியர் சங்கம் நடத்தக்கூடிய மாநாட்டிலே அவங்க பாட்டுக்கு வெளியில் போன வன்னியர் சங்க மாநாட்டை குறுக்கண்ணு தடுத்து ஒரு அமைப்பு தாக்கி ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் 2013 உண்டாக்கும். 6 வழி 8 வழி சாலை இருக்கக்கூடிய பைபாஸ்லாம் அடைச்சிட்டு ஒரு ஒத்தையடி பாதையில் எதுக்கு இவ்வளோ பெரிய மாநாட்டை திருப்பி விடுறாங்க? திட்டமிட்டு இந்த மக்கள் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக செய்த முதல் சதி. அரசோட வரிப்பணம் எங்கே தான் போகுது? நாங்கள் கட்டுற கோடிக்கணக்கான ரூபாய் இந்த உழைக்க மக்கள் கட்டுற வரிப்பணம் எங்கே தான் போகுது? 10 லட்சம் பேர் கூடுறாங்க. ஒரு 10 குப்பத்தொட்டி உங்களால் வைக்க முடியாதா? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாமகவின் செய்தி தொடர்பாளர் திரு சூரிய பிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சித்திரை முழுநிலவு மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் மக்கள் நிறைய பேர் இதனால் அவதிப்பட்டாங்க. போக்குவரத்து இடையூறாக இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா 108 ஆம்புலன்ஸ் கூட போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஏன்னா 108 கொண்டு வந்ததே நீங்கள் தான். ஸோ அதுக்குமே பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அதற்கு உங்களுடைய பதில் என்னவா சார்? அதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டு வரலாற்றிலே காணாத அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்ட வெற்றிகரமான ஒரு மாநாட்டை வன்னியர் சங்கம் நடத்தி காட்டியிருக்கு. இது வன்னியர் சங்கம் நடத்தக்கூடிய சமூக நீதிக்கான மாநாடாக, ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமான உரிமைகளை பேசாமல் அனைத்து மக்களுக்குமான ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைவருக்கும் இடஒதுக்கீட்டை சமமாக கொடுக்க வேண்டும், அவர்களோட மக்கள் தொகை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற சமூக நீதியை அடிப்படையாக வைத்து ஒரு ஜாதி சங்க மாநாடு இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டி நடத்தியிருப்பது மிகப்பெரிய சாதனை. இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடுன்னு சொல்கிறது வெறும் கூட்டத்தின் எண்ணிக்கையில் மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்து 15 லட்சம் மக்கள் வரைக்கும் அந்த திடலில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்களுக்கு மேலே செங்கல்பட்டை கூட தாண்டி உள்ளே வர முடியாத அளவுக்கு திரும்பிலாம் போனாங்க. சிலர் நடுராத்திரி 1 மணி 2 மணி வரைக்கும் தொடர்ந்து மாநாட்டு மேடையை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஆற்றாமையோட நேரத்துக்கு வர முடியலேன்னு திரும்பி போனவங்கலாம் இருக்காங்க. ஸோ இந்த பிரம்மாண்ட மாநாடுங்கிறது வெறும் எண்ணிக்கையில் மட்டும் கிடையாது. மக்கள் அந்த மாநாட்டுக்கு திரண்ட வகையிலும், மாநாட்டை சீராக ஏற்பாடு செய்த வகையிலும், அந்த மாநாடு நடக்கும்போது மக்கள் நடந்துக்கிட்ட வகையிலும், மக்கள் திரும்பி போன வகையிலும் வரும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி வெறும் 500 பேர் 1000 பேர் கூடக்கூடிய கூட்டங்களே வழியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், பொதுமக்களோட சண்டைகள், சச்சரவுகள், போக்குவரத்துக்கு இடையூறு, அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய மாநாடு, இத்தனை லட்சம் இளைஞர்கள் வந்துமே யாருக்கும் எந்தவித இடையூறும் இல்லாமல், யாரையும் துன்புறுத்தாமல், யாருக்கும் பிரச்சனை பண்ணாமல், போக்குவரத்து இடையூறு பண்ணாமல், யாரையும் தாக்கணும், திட்டணும், கோஷம் போட்டோம், அசிங்கமாக பேசணும், எதுவுமே இல்லாமல் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் முழுசாக இருந்து, பல மாநாடுகள், பிற கட்சி அமைப்புகள் பண்ணக்கூடிய மாநாடுகள் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 1/2 மணி நேரம் நிற்பாங்க, அப்படியே கலைஞ்சு கூட்டமாக போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் வந்த நேரத்துலேருந்து 1 மணி 1:30 மணிக்கிட்ட உள்ளே வந்தவங்க 10 மணிக்கு மருத்துவர் ஐயா பேசி முடிக்கிற வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணாமல் முழு மாநாட்டையும் இருந்து அமைதியாக கவனிச்சுட்டு போனாங்க. மாநாடு நடக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா பொதுவாகவே நிறைய அடிதடிகள், ஏறி குதிக்கிறது, சேரை போட்டு உடைக்கிறது, ஸ்பீக்கர் சிஸ்டம், சவுண்ட் சிஸ்டம், எல்இடி போட்டு தள்ளுறது, இல்லை கூச்சல் போடுறது, இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள், கமோஷன்ஸ் இருக்கும். அது எதுவுமே இல்லாமல் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்ததை மாணவர்கள் உட்காந்து கவனிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஒழுக்கமாக, டிசிப்ளினாக, அட்டென்டிவாக இருந்த அந்த கூட்டத்தை ரசித்தார்கள், கவனித்தார்கள். ஒவ்வொரு கலை நிகழ்ச்சியும், ஒவ்வொரு நடவடிக்கையும் அவ்வளோ அழகாக ரசித்தாங்க. மாநாட்டை விட்டு கிளம்பும் போதுமே அவ்வளவு பொறுமையாக, நிதானமாக எல்லாரும் கிளம்பி போனாங்க. யாருக்கும் எந்த வகையிலும் கடைசி வரைக்கும் இடையூறு இல்லை. இது குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த கட்சி, எந்த ஜாதி அமைப்பு, எந்த தனிப்பட்ட அமைப்புகள் யார் கூட்டம் நடத்தினாலும் அதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு வகையில் இடையூறுகள் தான் இருக்குது. இடையூறுகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் தான் இருக்குது. உதாரணமாக வன்னியர் சங்கம் நடத்தக்கூடிய மாநாட்டிலே அவங்க பாட்டுக்கு வெளியில் போன வன்னியர் சங்க மாநாட்டை குறுக்கண்ணு தடுத்து ஒரு அமைப்பு தாக்கி ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் 2013 உண்டாக்குனாங்க. அதனால தான் நம்மளை தொடர்ந்து 12 வருஷம் நடத்த முடியாமல் இந்த மாநாட்டை நடத்துகிறோம். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட வழியை
தவிர்த்து நம்ம போகும்போது இப்போ இந்த மாநாட்டில் பிரச்சனை இல்லை. அப்போது பிரச்சனை வந்து மாநாட்டுக்கு வர்றவங்களால இல்லை, வழியில் இருக்கக்கூடியவங்களால தான். அதுவும் இந்த மாநாட்டில் வந்து நமக்கு நிரூபணமாகுது. இப்போது இவ்வளோ சிறப்பாக நடந்து ஒரு மாநாட்டில் இதோட ஹைலைட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கள் ஜாதிக்கு நாங்கள் பெரிய ஆள், நாங்கள் அதங்கட்டி எங்களுக்கு அதை கொடுங்க இது கொடுங்கிறது மட்டும் இல்லாமல், வன்னியர் சங்கம் மருத்துவர் ஐயாவால் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து எந்த மாதிரியான கோரிக்கைகளை வைத்து வருகிறதோ அனைத்து மக்களுக்கும் அவர்களோட ஏற்றபடி இடஒதுக்கீட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சமூக நீதி கொள்கையின் அடிப்படையில் இந்த மாநாடு முழுக்கவே நடந்தது. மருத்துவர் அன்புமணி அவர்கள் கிட்டத்தட்ட 1-1.5 மணி நேரம் பேசினாங்க. முழுக்க புள்ளி விவரங்களோடு தரவுகளோடு இந்த இடஒதுக்கீடு எப்படி தோன்றுச்சு, சமூக நீதிங்கிறது எப்படி உருவாச்சு, அது சட்டநாதன் கமிஷன்லேருந்து, அம்பாசங்கர் கமிஷன்லேருந்து, ஜனார்தனம் கமிஷன்லேருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி பரிணமிச்சு வந்தது, 10.5 வந்த பாதை, சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கு உண்டான தடைகள், அதுக்கு அடுத்து செய்ய வேண்டிய நடவடிக்கைகள், பிற மாநிலங்களில் சமூக நீதிக்கு நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன, இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு அழகாக பேசினார். அந்த எந்த இடத்துலையுமே வந்திருக்கக்கூடிய 10-15 லட்சம் இளைஞர்கள் வந்திருக்காங்களோ அவங்கள உசுப்பேத்துற மாதிரியோ அவர்களை வன்முறை தூண்டுற மாதிரியோ எந்தவித பேச்சுமே இல்லை. இது ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோன்னா, வெறும் 50 பேர் 100 பேர் இருந்தாலே இந்த காலத்தில் பிற தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு உற்சாகமாகி அவனை அடி, இவனை உத, கல்லூட்டரி, பஸ்ஸை கொளுத்து, அடங்கு மாதிரி, அத்துமீறு, சண்டை போடு, கேஸ் வாங்கு, ஒருத்த மேலேயும் 10 வழக்காவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன ஏதுன்னே தெரியாத அறியா விடலை பசங்களை வந்து வன்முறையில் இறக்கி விடுறாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் இவர் சொன்னால் எதை வேணால் செய்வோம் தயாராக 10 லட்சம் இளைஞர்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்துல ஒரு தலைவர் வந்து திரும்ப என்ன சொன்னாருன்னா, ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் போகக்கூடாது, உங்களை தேடி பிரச்சனை வந்தாலும் நீங்கள் பிரச்சனையை தவிர்த்து போகணும், உங்கள் ஒருத்தர் மேலே கூட ஒரு வழக்கு கூட இருக்கக்கூடாது. அன்புமணி அவர்கள் திரும்ப சொல்கிறது, என் தம்பிகள் தங்கைகள் மேலே ஒரு வழக்கு கூட இருக்கக்கூடாது. அதை விட முக்கியம், நீங்கள் எல்லாம் ஒழுங்காக படிக்கணும், வேலைக்கு போங்க, தொழிலை பாருங்கள், குடும்பத்தை பாருங்கள், அதற்கு பிறகு அரசியலை பார்க்கலாம். இப்படி தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த அரசியல் தலைவருமே சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான மெசேஜும் அந்த மாநாட்டில் சொல்லி அனுப்பியிருக்காங்க. இந்த மாநாட்டுக்கு இவ்வளோ நேர்த்தியாக நடந்த மாநாடு முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா சில குறைகள்லாம் நடந்தது. முதல் குறை அப்படிங்கிறதே வந்து மாநாட்டுக்கு வர வேண்டிய எல்லாருமே பாதி பேருக்கு மேலே வந்து சேர முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதுக்கு முழு காரணம் தமிழக அரசு தான். ஏன்னா இந்த போக்குவரத்தை நெறி செய்த விதத்திலேயே, போக்குவரத்தை இவங்க அரேஞ்ச் பண்ண விதத்திலேயே மிகப்பெரிய தில்லுமுள்ளுகள், மிகப்பெரிய ஏமாற்று வேலைகள்லாம் இதில் நடந்திருக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டுலேருந்து உள்ளே வர டிராஃபிக்கை வந்து திருப்போரூர்லேருந்து பைபாஸ் ரோடு வழியாக கோவளம் வழியாக திருப்பி விடாமல், அதே போல் திரும்பும் போதும் கோவளம் பைபாஸ் ரோடு திருப்போரூர் அப்படிங்கிற நாங்கள் காலவாக்கம் வழியாக போக விடாமல், அதாவது எப்படி வராங்கன்னா, கோவளம் மாநாடு முடிஞ்சு திருவிடந்தை கோவளம், அங்கேருந்து ஒரு பைபாஸ் ரோடு இருக்குது கேளம்பாக்கத்தில், புது பைபாஸ் ரோடு, அது வழியாக வந்தோம்னா திருப்போரூர் தாண்டி காலவாக்கத்தில் போய் சேர்க்கும். காலவாக்கத்துலேருந்து பழைய மகாபலிபுரம் சாலை வழியாக பிடிச்சி கடைசியில் அது வந்து மகாபலிபுரம் வரைக்கும் போயிடும். இந்த முக்கியமான சாலையை அடைச்சிட்டாங்க மாநாடு முடிஞ்சு கிளம்பும்போது. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 10-10:15 போல் மாநாடுலேருந்து வெளியில் வந்து மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விடுதியில் கொஞ்சம் விருந்தினர்களை கொண்டு விடுவதற்கு கருக்கல்ல 3 மணி ஆயிடுச்சு எங்களுக்கு. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் திருவிடுந்தையிலேருந்து மாமல்லபுரம் செல்வதற்கு. இதில் கிளம்புற யாருமே நிற்கிறவங்க கிடையாது. மீட்டிங் முடிஞ்சு நல்லா கிளம்புறவங்க. ஆனால் அந்த டிராஃபிக்கை போலீஸ் திட்டமிட்டு சுற்றி விடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பூரூர் முருகன் கோயில் இருக்கு இல்லையா, அதோட கீழ வாசல்ல இருந்து ஈசிஆர் வரத்துக்கு ஒரு ஒத்தையடி பாதை ஒன்று இருக்கும். அதில் வந்து ஒரே ஒரு சைடு தான் வண்டிகள் வர முடியும். அது வந்து ரொம்ப நோண்டி போட்டு மோசமான ஒரு சாலை. இருட்டில் ஆண்கள் தவிர பெண்கள் இருக்காங்கன்னா அந்த சைடு போகக்கூட மாட்டாங்க. அப்படிப்பட்ட விளக்குகள் இல்லாத, வெளிச்சம் இல்லாத, கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாத ஒரு சாலையில் அந்த மாநாட்டை திருப்பி விட்டுருக்காங்க. அப்போ இது எதுக்காக இது பண்ணாங்கங்கிற கேள்வி நமக்கு வருது. கண்ணெத்தாப்புல இருக்கக்கூடிய 6 வழி 8 வழி சாலை இருக்கக்கூடிய பைபாஸ்லாம் அடைச்சிட்டு ஒரு ஒத்தையடி பாதையில் வந்து எதுக்கு இவ்வளோ பெரிய மாநாட்டு திருப்பி விடுறாங்க? திட்டமிட்டு இந்த மக்கள் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக செய்த முதல் சதி. இதிலிருந்தே வந்து மக்கள் நிறைய டயர்டானாங்க. நிறைய பேர் வருத்தப்பட்டு மெசேஜஸ் பண்ணி நிறைய பேர் கண் கலங்கி திரும்ப போனாங்க. ஏன்னா கை காசு போட்டு இது வந்து அரசியல் கட்சி கூட்டம் மாதிரி கிடையாது. திமுக அதிமுக மாதிரி காசு கொடுத்தோ, பிரியாணி கொடுத்தோ, குவார்டர் கொடுத்தோ கூட்டுற கூட்டம் கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியும். 15 லட்சம் பேர் வந்திருந்தாங்கன்னா ஒரே ஒருத்தருக்கு கூட ஒரு பைசா காசு கொடுக்காமல், ஒரு சொட்டு சாராயம் இல்லாமல், ஒரு பருக்க பிரியாணி இல்லாமல், மக்கள் உணர்வுக்காக தங்கள் கை காசு போட்டு பைக்கோ காரோ வேனோ எடுத்துட்டு அவங்கவுங்க நேரடியாக வந்த ஒரு நிகழ்ச்சி. அவ்வளோ செலவு பண்ணி பல தூரத்துலேருந்து நெடுந்தூரத்துலேருந்து வரக்கூடிய மக்களுக்கு அந்த மாநாட்டை வந்து பார்க்க முடியல, ஐயாவை வந்து பார்க்க முடியல, அண்ணனை வந்து பார்க்க முடியலன்னு அவ்வளோ வருத்தத்தோடு திரும்பி போகிறாங்க. இதுக்கு முழு பொறுப்பு காவல்துறை தான். ரெண்டாவது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட பாதுகாப்பு மற்றும் சுகாதார ஏற்பாடுகள். கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் கூடுவாங்கங்கிறது வந்து காவல்துறை மூலமாக ஏற்கனவே கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய சாலையில் இந்த கவர்மெண்ட்டு ஒரே ஒரு குப்பை தொட்டி கூட வைக்கல. ஓகே, இப்போ நான் என்ன கேட்குறேன், அரசோட வரிப்பணம் எங்கே தான் போகுது? நாங்கள் கட்டுற கோடிக்கணக்கான ரூபாய் இந்த உழைக்கும் மக்கள் கட்டுற வரிப்பணம் எங்கே தான் போகுது? 10 லட்சம் பேர் கூடுறாங்க, ஒரு 10 குப்பை தொட்டி உங்களால் வைக்க முடியாதா?
ஒரு 10 டாய்லெட் உங்களால் வைக்க முடியாதா? கவர்மெண்ட் சார்பாக 2 ஆம்புலன்ஸை கூட நிறுத்த முடியாதா? ஒரு 10 டாக்டரை போட முடியாது ஒரு அவசர சேவைக்கு? இதெல்லாம் மாநாட்டை ஏற்பாடு செய்த நாங்கள் செய்தோம். ஒரு தனி அமைப்பு நாங்கள் செய்கிற மாநாட்டுக்கு நாங்களே ஃபயர் சர்வீஸ் நிறுத்திக்கிட்டோம், நாங்களே பஞ்சர் ஓட்டுற வண்டி வச்சுருந்தோம், மணலில் மாட்டிக்கிட்ட வண்டிகளை எடுக்க நாங்களே டிராக்டர் நிறுத்தியிருந்தோம், நாங்களே ஆம்புலன்ஸ் வச்சுருந்தோம், டாக்டர்ஸ் டீம் வச்சுருந்தோம், எல்லாமே நாங்களே வச்சுருந்தோம். அரசாங்கம் என்ன செய்யுது? அப்போ அரசாங்கத்தை எதுக்கு நாங்கள் டாக்ஸ் கட்டுறோம்? அப்போ என்ன கேட்பாங்க? ஒரு தனியார் அமைப்பு நடத்தினா அதுக்கு வந்து சட்டப்படி செய்யணும். இது அரசாங்கத்தோட கடமை. மக்கள் கூடக்கூடிய இடங்களில் அது ஒரு திருவிழாவாக இருக்கட்டும், ஊர்வலமாக இருக்கட்டும், கட்சி அமைப்பாக இருக்கட்டும், தனியார் அமைப்பாக இருக்கட்டும், தொண்டு அமைப்பாக இருக்கட்டும், அவங்க கூடக்கூடிய நிகழ்ச்சியில் மக்களுக்கு என்ன தேவை ஏற்படுகிறதோ அதை நிறைவேற்ற வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. சரிங்களா? இந்த கடமைகள் எல்லாத்துலேயுமே இந்த கவர்மெண்ட் தவறு இருக்குது. மக்கள் சாப்பிட்டவங்க வந்து சாப்பாடை கூட்டிட்டாங்க, தட்டை போட்டுட்டாங்க அப்படின்லாம் வந்து இந்த இணையத்தில் உட்காந்து பல பேர் பொருளை பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? இவங்களுக்கு அந்த இடத்துல தட்டு கடந்தது, சாப்பாடு மீதம் கடந்ததுங்கிற பிரச்சனையா, இல்லை இது வன்னியர் சங்கத்துக்கு வந்தவங்க போட்டாங்கங்கிற பிரச்சனையா? ஏன்னா காணும் பொங்கல்ங்கிற பேரில் மெரினா பீச்சை நாஸ்திக்கிட்டே அடிக்கிறோம். கரெக்டாக மெரினா பீச்சை பார்க்க சகிக்க முடியாத அளவுக்கு மாற்றிடுறோம். அதே நம்ம பொறுத்துட்டு தான் போகிறோம். இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீப திருவிழாக்கு திருவண்ணாமலை ஒரு கார்த்திகை, வைத்தீஸ்வரன் கோயில் இன்னொரு கார்த்திகை. பல லட்சம் மக்கள் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நடைப்பயணமாகவும் வாகனங்கள்லேயும் வருவாங்க. வைத்தீஸ்வரன் கோயில் அந்த சின்ன சிற்றூருக்குள்ளார பல லட்சம் மக்கள் கூடி அந்த ஊரே ரகலை ஆகிடும். அந்த ஒரு 2 நாளில் ரோட்லேயே வந்து சாப்பிட்றது, அங்கேயே தங்குறது, இன்னும் சொல்லப்போனால் சிறுநீர் கழிக்கிறது, வெளியே இருக்கிறது வரைக்கும் எல்லாமே நடக்கிறது அந்த சாலையில். அதே அந்த உள்ளூர் மக்கள் பொறுத்துக்கிட்டு அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு நிதி கொடுத்து அந்த சிற்றூராட்சி வந்து அவங்க அதை ஒரு பணத்தை கொடுத்து அதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த மக்கள்கிட்ட யாரும் நம்ம கோச்சிக்கிறதில்ல. அவங்க வந்து ஒரு பக்தியோட ஒரு வேண்டுதலை பண்ணணும் அப்படிங்கிறனால வராங்க. அவங்க எங்கே தான் போவாங்க? 10 லட்சம் மக்களை தங்க வைக்கிறது லாட்ஜாக கட்ட முடியும். அப்படிங்கும்போது மரத்தடியில் தூங்குறாங்க, குப்பையை போடுறாங்க, சரி ஓகே சுத்தம் பண்ணிடும். அவங்க எந்த சொத்துக்கும் சேதை விளைவிக்கல. அதே மாதிரி இவங்களும் எந்த சொத்துக்கும் சேதை விளைவிக்கல. இதே மாதிரி தான் வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போகிறாங்க, பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மக்கள் நடந்து எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, பல்வேறு இடங்களில் மக்கள் கூடுறாங்க. ஒரு சாவு நடந்ததுன்னா, ஒரு தனி மனிதன் யாருன்னே தெரியாது தனி மனிதன் செத்துதுன்னா ரோடு முழுக்க மாலையை கொட்டி வைக்கிறாங்க, பூ மாலைகள்லாம் போடுறாங்க, நம்ம பார்க்குறோம். அதை யாரும் குறையா சொல்கிறதில்ல. யாரோ ஒருத்தர் இறந்துட்டா இறந்ததோட நினைவு சைடுன்னு எடுத்துக்கிறோம். ஒரு தனி மனிதன் செத்ததுக்கு கூட ரோட்டில் மாலையை கொட்டினா அதை பொறுத்துக்கிற இந்த சில காசுக்கு திமுகவுக்காக கூவக்கூடிய அந்த ஊப்பிகள் ஒரு சமுதாயத்தோட கூட்டம், அதுவும் சமூக நீதிக்கான கூட்டம், நீங்கள் தொடர்ந்து கொடுக்க மாட்டேன்னு ஏமாத்துற அந்த இடஒதுக்கீட்டை கோருகிற ஒரு கூட்டம், அவங்க வந்தாங்க சாப்பாடு போட்டாங்கிறது ஏன் புலம்புறீங்க? இப்போ இவங்க சாப்பாடை போட்டாங்க, சாப்பிட்ட தட்டை போட்டாங்கலாம் ஏன் புலம்பிட்டு இருக்காங்கன்னா, இதே திமுக கூட்டமாக இருந்தால் போகிற வேளை 4 பேர் அடித்து மண்டை உடைச்சிருப்பானுங்க. ஒரு டீ கடையிலையோ வீட்டிலையோ எங்கேயோ நிறுத்தி பிரச்சனை பண்ணி எதை கடையை அடித்து உடச்சி ஓசியில் பிரியாணி கேட்டு ஓசியில் சாப்பாடு கேட்டு இன்னும் பிரச்சனை பண்ணியிருப்பானுங்க. இந்த பிரச்சனையில் எதுவுமே வன்னியர் சங்கத்துக்கு வந்த இளைஞர்கள் செய்யலை. அமைதியாக வந்து அமைதியாக திரும்பி போனாங்க. இது அதே மாதிரி வந்து கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் ஷோ நடத்தும் போது மொத்த மாநாடு 10-15 லட்சம் இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாரும் கலந்துருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஃபுல் ஈவெண்ட்டோட லைட் ஆஃப் பண்ணுறாங்க. எந்த ஈவெண்ட்டுமே தமிழ்நாட்டில் இப்படி நடந்ததே கிடையாது, இந்தியாவில் நடந்தது கிடையாது. 15 லட்சம் மக்கள் இருக்க இடத்துல ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிட்டு கும் மெரிட்டில் ட்ரோன் லான்ச் பண்ணுறாங்க. அந்த ட்ரோன் காட்சிகள் அழகாக வந்து வன்னியர் சங்க கொடி, மருத்துவர் ஐயா அவர்கள், மாவீரன் குரு அவர்கள், அண்ணன் அவர்கள், பல்வேறு திரௌபதி அம்மன் உட்பட பல்வேறு உருவ காட்சிகள் ட்ரோனில் காட்டுறாங்க. இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய, உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு டெக்னிக்கலி சுப்பீரியரான ஒரு மாநாடாக அது இருந்தது. அந்த லைட்டை நிறுத்தி ஆன் பண்ணி திரும்ப மாநாடு வழக்கம் போல நடக்குது. அதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்குன்னு சொல்றீங்களா? இல்லை, அது ஆஃப் பண்ணணும். நாங்கள் தான் பர்பஸாக ஆஃப் பண்ணோம். அந்த ட்ரோன் ஷோ காட்டுறதுக்காக இந்த விளக்குகள் இருந்தால் அந்த ட்ரோன் ஷோ பார்க்க முடியாது சரியா அப்படிங்கிறனால வெளிச்சத்தை குறைப்பதற்காக, லைட் பொல்யூஷனுங்கிறாங்களே அதை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த விளக்குகளை அணைச்சி திரும்ப ஆன் பண்ணுறோம். இது திமுக கூட்டத்தில் பட்ட பகல்ல பக்கத்தில் இருக்க பொம்பளை இடுப்பை கிள்றானுங்க. ஒரு மகளிர் வந்து ஒரு கூட்டத்துக்கு பாதுகாப்பாக வந்து போக முடியாத அளவுக்கு வெறும் 10 பேர் 20 பேர் இருக்கிற இடத்துல ஒரு பக்கத்தில் மகளிர் அணி பொறுப்பாளர் இடுப்பை கிள்றான். கண்ணு முன்னாடி ஒருத்தன் பாக்கெட்லேருந்து செல்ஃபோனை உருவுறான். ஸோ இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு நடுப்புற இவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு 10 லட்சம் மக்கள் கூடி லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணி அமைதியாக ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடிக்கிற எங்களை பார்த்து எங்களை குறை சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இல்லை, சமீப காலமாக நம்ம என்ன கேள்விப்பட்டோம் அப்படின்னா, பாமக வந்து திமுகவை விமர்சிப்பதை நிறுத்திட்டாங்க, இல்லைனா கம்மி பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா 2026 அவங்க கூடவும் கூட்டணி போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால விமர்சிக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்க ஒட்டுமொத்தமா திமுக மேலதான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. மருத்துவர் அன்புமணி அவர்கள் இந்த மாநாட்டில் பேசின ஸ்பீச்சை 1 மணி நேரத்துக்கு மேலான ஸ்பீச்சை நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த மாநாட்டில் அவர் முழுக்க தாக்கி முழுக்க குற்றம் சொல்ல இயக்கம் வந்து திமுக தான். இந்த இடஒதுக்கீடு ஆரம்பத்திலேருந்து இதுக்கு இடையூறு செய்ததும் 10.5% இடஒதுக்கீடு வராமல் போனதற்கும் பிறகு அது வந்ததற்கும் அது வழக்கு நடந்து
அது தடையானதற்கும் அந்த தடை இதுவரைக்கும் நீக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் திமுக தான் காரணம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் படி மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ள புள்ளியியல் திரட்டல் சட்டப்படி அதை திரட்டி அந்த இடஒதுக்கீட்டை மாநில அரசால் கொடுத்திருக்க முடியும். அதை கொடுக்காதது திமுக அரசோட துரோகம் அப்படின்னு சொல்லி நேரடியாக திமுகவை தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தாக்கி பேசினார். இதில் மிச்சம் எந்த கட்சியுமே அவர் ஃபுல்லாக தாக்கி பேசல. ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சி இவங்க தான். இதே பீகாரில் வந்து கேஸ் சர்வே எடுக்கிறாங்க, ஆந்திராவில் கேஸ் சர்வே, தெலுங்கானாவில் எடுக்கிறாங்க, கர்நாடகாவில் எடுக்கிறாங்க, எடுத்து கொடுத்துட்டாங்க, பல இடங்களில் நடத்திட்டு இருக்காங்க. மத்திய அரசுமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறேன்னு அறிவிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது உங்களோட சென்சஸை சர்வே எடுக்கிற சென்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க, இந்த சர்வே எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி திமுகவை தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் நேரடியாக சாடினாங்க. இல்லை, இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் எடுத்ததான் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எல்லா மாநிலத்திலும் சரி, தெலுங்கானாலும் சரி, பீகார்லையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இது வந்து சரியான சர்வே கிடையாது, இவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டாங்க, இல்லைன்னா பெயரளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் வைக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு எடுக்கும் பொழுது அது பெரிய அளவிலான குற்றச்சாட்டுகளை வராதுன்னு திமுக நினைச்சிருக்கலாம்ல சார், அதனால எடுக்காம இருக்கலாம். அப்பன்னா ஒவ்வொரு இடைத்தேர்தல் அப்பவும் ஒவ்வொரு தேர்தல் அப்பவும் நீங்க எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க? உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்ல, தமிழ்நாடு முழுக்க 2021 பிரச்சாரத்துக்கு செல்லும் போது என்ன சொன்னார், 24 பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்கள் இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொன்னார். இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தலும் சரி, இப்போ இந்த அன்னியூர் சிவா ஜெயிச்சாரு அந்த இடைத்தேர்தல் சரி, அதுக்கு முன்னாடி இடைத்தேர்தலையும் 19 நடந்த இடைத்தேர்தலையும் ஸ்டாலின் என்ன சொன்னாரு, வன்னியர்களுக்கு 15% உள்ஒதுக்கீடு நாங்கள் கொடுப்போம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் நடத்தி நாங்கள் இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொன்னாரு. அப்போ அதை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னாங்களா, இல்லை இது பண்ண முடியும்னு நினச்சிட்டு இது பண்ண முடியாதுன்னு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்களா? அவ்வளோ முட்டாளா? பண்ண முடியாதுங்கிறது தெரியாத அளவுக்கு இவங்க முட்டாளா? பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்ன கிரிமினல்ஸா? மக்கள் கிட்ட பொய்யா ஒரு வாக்குறுதி கொடுக்கறது, தெரிஞ்சே இது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை கொடுக்கறதுங்கிறது இட்ஸ் கிரிமினல் அஃபென்ஸ் இல்லை. ஸோ எனவே பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்தால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் நடத்தி 15% கொடுப்போம், 18% கொடுப்போம்னு அப்பாரும் பிள்ளையும் பொய் சொல்கிறது, தேர்தல் முடிஞ்சு ஆட்சிக்கு வந்த பிறகு அது மாநில அரசு பண்ண முடியாது, மத்திய அரசு கை காட்டுறதுங்கிறது இட்ஸ் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். மக்களோட நம்பிக்கையை திட்டமிட்டு ஏமாற்றக்கூடிய, மக்களுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம். இந்த துரோகத்துக்கான பரிசு 2026 திமுகவுக்கு வழங்கப்படும். எப்படி அரசு ஊழியர்களை ஏமாத்தினாங்களோ, ஆசிரியர்களை ஏமாத்தினாங்களோ, போக்குவரத்து கழக ஊழியர்களை ஏமாத்தினாங்களோ, இளைஞர்களை, பெண்களை, நகை அடகு வச்சவங்களை ஏமாத்தினாங்களோ, கல்வி கடன் வாங்கினவங்களை எப்படி ஏமாத்தினாங்களோ, மின்சார கட்டணம் எப்படி குறைக்கிறேன்னு சொல்லி நுகர்வோரை ஏமாத்தினாங்களோ, அது மாதிரி வன்னியர்களுக்கும் ஓட்டை வாங்கிட்டு இவங்க வந்து மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க. இதுக்கான பலரை அவங்க அனுபவிப்பாங்க. ஓகே சார், திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் பேசக்கூடிய பேச்சுகளில் பார்த்தீங்க அப்படின்னா வன்னியர்களை அரவணைத்து போகிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு பேசப்படுது. குறிப்பாக வன்னியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அக்னி சட்டி வச்சுருக்காங்க. அக்னி சட்டினா என்ன, அது பானை, விசிகாவோட சின்னம், நம்மளும் வன்னியர்களும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு காலத்தில் அந்த சமூகத்தை எப்படியெல்லாம் அவர் தாக்கி பேசினார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ தேர்தல் வர்றதுனால இப்படி பேசுகிறாரா, இல்லை அதுக்கு பின்னாடி வேறு எதுவும் காரணம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? திருமாவளவன் வந்து ஹீஸ் அ டிஸ்இல்யூஷன்ட் பர்சன். திருமாவளவன் வந்து ஒரு சாதாரண ஒரு நிதானமான மனநிலையில் இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. ஏன்னா இப்போது ஒரு 100 நபர் வைத்திருக்கக்கூடிய ஒரு சின்ன அமைப்பு எடுத்துங்க, அந்த அமைப்போட தலைவரே ஒரு மேடையில் பேசும்போது நிதானமாக பேசுவாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் இந்த மேல்பாதி தொடர்பான ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, வழக்கறிஞர் பாலண்ணன் அவர்களை வந்து உன் ஜாதி புத்தின்னு திட்டுறாரு. ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்லி இது உன் ஜாதி புத்தி, உன் ஜாதிக்கே இப்படி தான் ஒரு புத்தி இருக்கும் அப்படின்னு ஒரு 10 பேர் அமைப்பு வச்சு நடத்தக்கூடிய ஆள் கூட அப்படி பேச மாட்டாங்க. அப்படி பேசுகிறாரு. இன்னொரு கூட்டத்தில் சொல்கிறாரு, என் ஜாதிக்காரனுக்கு தான் வந்து ஆண்மை இருக்குது, உன் ஜாதிக்காரனுக்கு ஆண்மை இல்லை, அதனால தான் உன் ஜாதி பெண் வந்து உன் ஆண் பின்னாடி வரமாட்டா, இவன் ஒரு டம்மி பீஸு, இவன் தான் சரக்கும் மெடுக்கும் உள்ள ஆளுன்னு சொல்லி அவன் பின்னாடி வரான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போது இது ஒரு நிதானமான மனநிலை இருக்கக்கூடிய, ஒரு திடமான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சு கிடையாது. அதனால் திருமாவளவன் பேசக்கூடியது வந்து ஹிஸ் டிஸ்இல்யூஷன். திங்கக்கிழமை ஒன்று பேசுவார், செவ்வாய்க்கிழமை ஒன்று பேசுவார். அதனால் அவர் பேசுறது வந்து அந்தளவில் கணக்கெடுக்க வேணாம். ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா, இந்த பேச்சுக்கள், இவர் பேசக்கூடிய எல்லா பேச்சுக்களுக்கும் என்ன அடித்தளம்? மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து கல் வீசுங்க, பஸ்ஸை உடைங்கன்னு பேசினாருன்னு சொல்லி திருமாவளவன் பேசியிருக்காரு. எந்த காலத்தில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அவர் பேசியிருக்காரு? திருமாவளவன் தான் தன்னோட கட்சி கூட்டத்தில் பேசும்போது பல்லாயிரம் இளைஞர்கள் விசில் அடிக்கிற அளவுக்கு என்ன சொன்னார், ஒவ்வொரு சிறுத்தை மீதும் 10 வழக்காவது குறைந்தபட்சம் இருக்க வேண்டும்னு சொல்கிறாரு. ஒரு வழக்குங்கிறதே ஒரு இளைஞனோட வாழ்க்கையை கெடுத்துரும். குறைஞ்சபட்சம் 5 வருஷம் 8 வருஷம் ஒரு ட்ரையல் ஒன்று போகும். கிரிமினல் ட்ரையலாக இருந்தால் உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது. பாஸ்போர்ட் இருந்தால் விசா ஸ்டாம்பிங் நடக்காது. பல்வேறு கம்பெனியில் பேக்ரவுண்ட் செக்கில் கிரிமினல் கேசஸ் இருந்தால் அது வந்து அக்விட்டடோ
கன்விக்டடோ குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் சரி குற்றம் சாட்டப்பட்டாலும் சரி பெரும்பாலும் வேலைகளை எடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை அவர்களோட எதிர்காலத்தை கெடுக்கக்கூடிய ஒரு வழக்கு இருந்தாலே பெரிய பிரச்சனை. அது என்ன ஏதுனே தெரியாத மீசை கூட முளைக்காத 14-15 வயசு பசங்கள்கிட்ட போய் 10 வழக்கு வாங்கினா அவன் என்ன ஆவான்? அவன் வந்து பெரிய குற்றவாளியாக தான் மாறுவான். அதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். தினம் செய்தித்தாள்கள் எடுத்து படிச்சிங்கன்னா, டிவி நியூஸை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விசிகா வழக்காவது இருக்கும். விசிகாவினர் தொடர்பான அங்கே செயின் அறுத்தான், அங்கே கொலை பண்ணான், கொள்ளை அடித்தான், ஏதோ ஒன்று பண்ணான், கஞ்சா விற்றான், கஞ்சா வாங்கினா, ஏதோ ஒரு வழக்கு இருக்குது. அந்த மாதிரி அந்த மக்கள் அந்த படித்து மேலே வர வேண்டிய அம்பேத்கர் கொடுத்த இடஒதுக்கீடு இருக்கிறது. மருத்துவர் அன்புமணி அவர்கள் கொடுத்த மருத்துவ கல்விக்கான இடஒதுக்கீடும் இருக்கிறது. மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி வாங்கி தந்த அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடும் இருக்கிறது. அதெல்லாம் படித்து இந்த பசங்க முன்னேற விடாமல் தொடர்ந்து அவர்களை குற்றவாளிகளாக மாற்றுறது யாருன்னு பார்த்தா திருமாவளவன் தான். இந்த 10 வழக்காவது ஒவ்வொரு சிறுத்தை மேலே இருக்கணும்னு சொல்கிற திருமாவளவனுக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் அன்புமணி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பிகள் மீதோ தங்கைகள் மீதோ ஒரே ஒரு வழக்கு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. உன்னை தேடி பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை தவிர்த்துட்டு போ, கோவப்படாத, விலகி போ, இதை செய்யாத, நீ படி, வேலைக்கு போ, குடும்பத்தை பாரு, நேரம் இருந்தால் அரசியலை பாரு அப்படின்னு தான் சொல்கிறாரு. கும்பகோணத்தில் நடந்த மண்டல மாநாட்டில் கூட அந்த பாமகவினர் ஒரு சில இளைஞர்கள் ஆர்வம் மிகுதியில் வந்து விசிகாவோட கொடியை சாச்சிடுறாங்க. அப்போ உடனடியாக அதுக்கான உத்தரவை அன்புமணி அண்ணன் அவர்கள் கொடுத்து அந்த கொடியை அவங்களே நிப்பாட்டி கொடுத்துட்றாங்க. பாமகவினர் அந்த இடத்துல விசிகா கொடியை உடனடியாக நிறுவி கொடுத்துட்டு மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து அவரே நேரடியாக வந்து ஒரு மன்னிப்பையும் ஒரு வருத்தத்தையும் தெரிவிக்கிறார். இது வந்து ஒரு தவறான செய்கை, இதை நாங்கள் முழுசாக கண்டிக்கிறோம், இதனால் நீங்கள் மனம் புட்பட்டு தான் நாங்கள் வருத்தப்படுறோம், தன்னோட வருத்தத்தை உடனடியாக தெரிவிக்கிறாரு. இது போல திருமாவளவன் எங்கேயா செய்திருக்காரா? இப்போது யார் இளைஞர்களை வன்முறையாளர்களாக மாற்றுறாங்க, யார் இளைஞர்களை நல்வழிப்படுத்துனாங்க, யார் சமுதாயத்தை கெடுத்து ஒரு பரபரப்பை உண்டாக்கி ஒரு வன்முறையை உண்டாக்கி கட்ட பஞ்சாயத்து பண்ணி அதில் அரசியல் பண்ணணும்னு நடத்துறது யார்? சமுதாயத்தில் நல்லிணக்கம் வேணும், உழைக்கும் மக்கள் எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும்னு பேசக்கூடியது யார்? இந்த மாநாட்டில், மாமல்லபுரத்தில் நடந்த மாநாட்டிலே மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து ஆரம்பத்திலே வன்னியர் சங்கத்தை மருத்துவர் ஐயா உருவாக்கிய காலத்திலிருந்தே பட்டியலின மக்களுக்கு அவர்களோட இடஒதுக்கீட்டுக்கு தகுந்தபடி 2% அவர்களோட இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறது 1980களிலிருந்து வன்னியர் சங்கத்தோட கோரிக்கை. வன்னியர் சங்கத்தோட கோரிக்கை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது, அனைத்து மக்களுக்கும் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு, பட்டியலின மக்களுக்கு 2% உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படிங்கிறது அப்போலேருந்து இருக்க கோரிக்கை. இந்த மாநாட்டில் அன்புமணி அவர்கள் பேசும்போதுமே பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு உட்பிரிவுகள் 155க்கும் மேற்பட்ட பிரிவுகள், அதில் எத்தனை பிரிவுகள் இடஒதுக்கீடே கிடைக்காம பாதிக்கப்படுறாங்க. அதனால SC/ST ரிசர்வேஷனையே 4-5 கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி அதில் ஒரு இடஒதுக்கீடு கூட இது வரைக்கும் அனுபவிக்காத SC/ST பிரிவு ஜாதிகள் இருக்காங்க. அவங்கள அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வச்சு அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வன்னியர் சங்க மாநாட்டில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பேசுகிறாங்க. இப்படி ஒரு தலைவர் நாட்டுக்கு தேவையா? நீ வந்து 10 வழக்கு வாங்கு, 20 வழக்கு வாங்குன்னு வன்முறைக்கு தூண்டக்கூடிய ஒரு தலைவர் நாட்டுக்கு தேவையா? திருமாவளவன் பேசுகிறலாம் வந்து நம்ம ஒரு பேச்சை எடுத்துக்க முடியாது. அவர் வந்து அரசியலில் தன்னோட ரெலவன்ஸ் குறைஞ்சிட்டே வருது. திருமாவளவனுக்கான தேவைங்கிறது வந்து அரசியலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிட்டு இருக்கு. தன்னை அரசியலேருந்து அப்புறப்படுத்துறாங்கிறத அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதனால தான் வந்து முன்னுக்கு ஒன்று முரணாக அவர் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஓகே சார், இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூட்டணி கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாமக இது வரைக்கும் எந்த கூட்டணி அப்படின்னு இது வரைக்கும் தெரிவிக்கல. நிறைய பேர் நம்ம செய்திகளில் கேள்விப்படுறோம், இது உண்மை அப்படிங்கிறது தெரியல. விஜயோடு கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது நீங்க எப்படி என்ன சொல்ல விரும்புறீங்க? பாமகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி மற்றும் கட்சியோட முக்கியமான முடிவுகள் எல்லாமே மருத்துவர் ஐயா அவர்களோட அறிவுரைப்படி, மருத்துவர் அன்புமணி அண்ணன் அவர்களோட ஆலோசனைப்படி அதுக்கான முடிவுகள் எடுப்பாங்க. கூட்டணி குறித்து ஐயா அண்ணன் பொதுக்குழு கூடி முடிவெடுப்பாங்க. போன முறையும் அப்படி தான் செஞ்சோம். போன பாராளுமன்ற தேர்தலிலே 2026 தேர்தலில் ஒரு வெற்றியை பெறுவதற்கான வியூகத்தோடு கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் 2026 பாமக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கூட்டணி அமைக்கும். அது எந்த கூட்டணிங்கிறது போக போக தான் தெரியும். இல்லை, இந்த ஊடகங்கள் வெளியிடக்கூடிய செய்திகளை பற்றி நான் கேட்குறேன். ஆக்சுவலாக அது உங்களுடைய தனிப்பட்ட கட்சியினுடைய முடிவு, உயர்மட்டத்தில் இருக்கிறவங்க முடிவெடுப்பாங்க. இந்த ஊடகங்கள் பாமகவை குறிவைத்து இந்த மாதிரி செய்தி போடுறாங்கல்ல, இவங்க கூட போகிறாங்க அவங்க கூட போகிறாங்கன்னு தொடர் மற்ற கட்சிகள் கொடுத்து இந்த மாதிரி அவங்க போடுறது வந்து அந்த அளவுக்கு அதிகமாக கிடையாது. பாமகவை தான் குறி வச்சு அவங்க போடுறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு? 2 காரணம் இருக்குது. ஒன்று, பாமகவின் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர் சக்தி, மிகப்பெரிய இளைஞர் சக்தி இருக்கிறாங்க, ஆன்லைனில் இருக்காங்க, சோஷியல் மீடியாவை, நியூஸ் வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க. பாமகவை பற்றி ஒரு செய்தி போட்டால் உடனே நிறைய வியூவர்ஸ் வராங்க, கமெண்ட் வராங்க. ஸோ அதனால பாமக பற்றி உடனே செய்தி போடுறாங்க. திமுகவுக்கு வரக்கூடிய கூட்டம்லாம் பெய்ட் நியூஸ் கூட்டம் தான். அவங்க உட்காந்து நியூஸ் எல்லாம் படிக்க போகிறல, காசு கொடுத்தா கமெண்ட் லைக் போடுவாங்க. பாமக தேடி போய் படிக்கிறது இல்லை, பாமகவினர் கவரும் விதமாக அந்த நியூஸ் பண்ணுறாங்க. இதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு நடக்கும்போதே யார் யாரெல்லாம் தொடர்ச்சியாக பாமகவையும் வன்னியர் சங்கத்தையும் வன்னியர்களையும் இழிவுபடுத்தக்கூடிய சேனல்ஸே இருக்காங்க. இது ஒரு அஜெண்டா வச்சுட்டு பண்ணக்கூடிய திமுகவோட பெய்டு சேனல்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாமே மாநாட்டை பில்டப் பண்ணி தான் நியூஸ் போட்டாங்க. அன்னைக்கு மாஸ் காட்டிய பாமக, கெத்து காட்டிய வன்னியர் சங்கம்,
பரபரக்கும் ட்ரோன் காட்சிகள் ஏன் போட்டாங்கன்னா அத்தனை கோடி மக்கள் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் வன்னியர்கள் இருந்து அதை பார்க்குறாங்கிறதுனால அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷனுக்காக இந்த ஒரு வேலையை கடலா சிங்க கடலா அப்படிங்கிறத தொடர்ந்து லூப்பில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எதுக்குன்னா இந்த இளைஞர்கள் வந்து பார்க்குறாங்க, அதன் மூலமாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றணும். இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றினாதான் எலெக்ஷன் நேரத்தில் திமுக அந்த அளவுக்கு காசு வாங்க முடியும். அப்போ வன்னியர் சங்கத்தை தாக்கணும்னா வன்னியர்கள் நிறைய அவங்கள சப்ஸ்கிரிப்ஷன் போயிருவாங்க. பாமகவையோ ஐயாவையோ அண்ணனையோ தாக்கி ஒரு பதிவு போட்டாங்கன்னா இந்த இளைஞர்கள் கோவப்படுவாங்க, அது அன்றைக்கி பேசு பொருளாக மாறும். அப்போ நான் இவ்வளோ வன்னியர்களை பாமகவினர் சேர்த்திருக்கேங்கிறத காட்ட வேண்டிய நிலைமையில் இவங்க அதை பில்டப் பண்ணி சப்போர்ட் பண்ணி போடுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா கட்சியுமே ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் ஒரு முடிவை எடுக்கக்கூடிய இடத்துல அவங்கலாம் இருப்பாங்க. உதாரணமாக விசிக வந்து திமுக விட்டால் நமக்கு வேறு கதி இல்லை அப்படிங்கிறது விசிகாவுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே அவங்க வந்து திமுகவோட உதயசூரியன் சின்னத்தில் நின்று எம்எல்ஏ எம்பி வாங்குற நிலைமையிலிருந்து உட்பட திமுகவோட பல முக்கிய பொறுப்பாளர்கள் எம்எல்ஏ எம்பி உட்பட பலருமே வந்து திமுக விட்டு இவங்க வந்தாங்கன்னா இவரை விட்டு அவங்களாம் திமுகவுக்கு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க உறுப்பினர்களே தயாராகிட்டாங்க. மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் பல பேர் வந்து திமுகவோட இருக்கிறத அவங்க விரும்புகிறாங்க. இது திருமாவளவனோட தனிப்பட்ட முடிவால் மாற்ற முடியாது. நாளைக்கே திருமாவளவன் தனியாக போகிறோன்னா தனியாக தான் போகணும். அவர் மட்டும் திருமாவளவன் அதிமுக கூட போகிறேன், பாஜக கூட போகிறேன், காங்கிரஸ் கூட போகிறேன், திமுக தவிர எங்கே போகணும்னு திருமாவளவன் முடிவு பண்ணாலும் தனியாக தான் மட்டும்தான். ஊட்டிக்கு தனியாக ட்ரிப் போகிறாங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி திருமாவளவன் தனியாக தான் போகணும். அதனால் அவர் கட்டாயத்தின் பேரில் தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஆனால் பாமக அப்படியெல்லாம் முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம மக்களுக்கு என்ன தேவை, சமூக நீதிக்கு என்ன தேவை, இடஒதுக்கீடு உட்பட பல்வேறு மக்கள் நல கோரிக்கைகளை எந்த கூட்டணி நிறைவேற்றும் அப்படிங்கிறத பார்த்து அந்த முடிவை ஐயாவால் எடுக்க முடியும். பாமக தனிப்பட்ட முறையில் யார் கூட வேணாலும் கூட்டணிக்கு போகிறதுக்கான தெம்பு பாமகவிடம் இருக்கிறது. யார் கூட்டணியும் இல்லாமல் தனித்து சந்திப்பதற்கான தெம்பும் பாமகவிடம் இருக்கிறது. அதுதான் எல்லாருக்கும் பயமே. ஏன்னா ரெண்டுத்துல ஏதோ ஒரு சைடு போயிடுவாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு மாதிரி ஈக்குவேஷன் கெமிஸ்ட்ரி எல்லாம் கரெக்டாகவும் அதுக்காக ஒரு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா 24 தேர்தலில் கூட திமுகவும் இல்லாத அதிமுகவும் இல்லாத ஒரு கூட்டணியில் நிற்பதற்கான துணிவு, தைரியம், தெம்பு, திராணி பாமகவோட மட்டும்தான் இருக்கிறது. அதனால பாமக எந்த சைடு போகுதுங்கிறது இவங்களுக்குலாம் ஒரே பரபரப்பாக ஆர்வமாக வெயிட் பண்ணிருக்காங்க. இன்னொன்று, ஒரு பெரிய அளவிலான, அதாவது பாமகவோட ஓவரால் ஓட்டு சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%, 6%, 8% அப்படிலாம் முன்ன பின்ன இருந்தாலும் குறிப்பாக வட தமிழகத்தில் ஒரு 70-80 தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 80-100 தொகுதிகள் பாமக வலுவான எண்ணிக்கையில் இருக்கு. தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அதாவது நீங்கள் வந்து 100 தொகுதியில் தலா 5000 வாக்கு வச்சிருக்கிறதுங்கிறது வேற, 20 தொகுதியில தலா 30,000 வாக்கு வச்சிருக்கிறதுங்கிறது வேற. அது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. அப்போ ஏன்னா இனிமே எந்த எலெக்ஷனுமே ஸ்வீப்பாலாம் இருக்க போறதுல, க்ளோஸ் கால்ஸ் நிறைய இருக்க போகுது. அப்படிங்கும்போது பாமக ஒரு எந்த பக்கம் போதோ அது ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்டரியை நோக்கி அந்த கட்சி போயிடும், அந்த கூட்டணி போயிடும். அப்படிங்கிறனால அதை பற்றி எல்லாரும் பேசுறாங்க. ஓகே சார், எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை விரிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சனி அப்படின்றது நீச்சமாகிறது தான் நம்ம ரொம்ப நல்லது. இப்ப இந்த ராகுதசை இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது, தட்டால் போட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கல்யாணமே நடக்காது, கிட்ட வரும், இந்த அவங்களுக்கு பிடிக்கும், இவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காது, இப்படி போய்கிட்டு இருக்கும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடவும் கூடாது. ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க. ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே, இத்தனை பேர் கூடிட்டாங்களே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னா. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.